ஹலோ மக்களே, தேர்ட் எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து நருட்டோ கக்காஷி எல்லாரும் ஒண்ணா நின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே நருட்டோ கக்கா இன்னும் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பெல் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அனல் வகத்துல வந்துகிட்டு இருக்கான் அவன். உடனே அவன் சுரிங்கனத்துக்கு வீசுறான், உடனே கக்காஷி சுரிங்கனத்துக்கு வீசுறான். உடனே மாத்தி மாத்தி வீசிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா கக்காஷி சுரிங்கனத்துக்கு வீசினோடனே நம்ம நருட்டோ ஷேடக்லான் ஜுட்ஸோ போட்டு நருட்டோவை காப்பாத்துறான். உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா நருட்டோ உண்மையிலே மாஸ்க் கட்டுறான்னு சொல்லிட்டு. சடனா அவன மாதிரி இருக்கவன உடனே டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸோ போட்டு பெரிய சுரிங்கனை மாத்திட்டு சுத்திக்கிட்டு வீச போறான். அதுக்குள்ள கக்காஷி லாக் பண்ணிட்டான் அவனை. கதை முடிஞ்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அப்ப பழசை யோசிச்சு பார்க்கான், அப்பவும் இந்த மாதிரி சேவி மண்டே லாக் பண்ணத. ஆனா அந்த மாதிரி இல்ல இந்த வாட்டி நருட்டோ பின்னாடி கூனைய வச்சுட்டு லாக் பண்ணிட்டான் கக்காஷி ஏவியாவே. நான் கக்காஷி சொல்றான், உண்மையிலேயே பழைய மாதிரி இல்ல, வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு. ஜிராய் சென்சே மாசா பாத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு கக்காஷி சொல்றான், நீ இன்னும் வளரவே இல்ல நருட்டோ, நான் என்ன மேட்சே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு. பார்த்தா சின்ன வயசுல அப்படிதான் செஞ்சிருக்கான், இப்பவும் அப்படிதான் செஞ்சிருக்கான். உடனே இப்ப ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட்னு சொல்றான். பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸோ போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான் தலைவன். உடனே நருட்டோ சக்கரம் ஷாக் ஆகுறாங்க. உடனே சக்கர சொல்றான், உனக்கு இதாண்டா வேலை, அவரை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாண்ட் வில்லேஜ் காட்டுறாங்க. கேப்டன் யூரா எல்லாமே பொழந்துட்டு வச்சிருக்கான், அம்புட்டு செத்து கிடக்கானுங்க. உடனே சொல்றான், நீ நல்லா பண்ண யூரான்னு சொல்லிட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. நீங்க யாரு எனக்கு தெரியும் லார்ட் சாசுரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தலைவனுக்கு தான் அவன். உடனே சாசுரி சொல்றான், அவங்க மெமரி கிடைச்சோன்னே எல்லாரும் அவங்களோட லாயல்ட்டியை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். உடனே அவனே வழி காமிச்சு ஊருக்குள்ள கூட்டி போய்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சாண்ட் வில்லேஜுக்குள்ள வந்துட்டானுங்க. காராவை பிடிக்க தான் வந்திருக்கானுங்க, ஏன்னா அவன் தான் ஒன் டைல் ஜிஞ்சுரிக்கி. உடனே அவன் கூட ஒருத்தன் வந்தாம்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து எடுத்து எடுக்கான். அவன் கையில இருந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்துட்டு ஒரு குருவி மாதிரி மாறுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு குருவியத்தை கீழே போடுறான். சடனா ஏதோ ஜுட்ஸோ போட்டு பெருசா வளர வச்சுட்டான். சடனா அந்த பரமலை ஏறிட்டு, நான் இனிமேல் பாத்துக்கிட்டேன், என்னோட ஆர்ட் இனிமேல் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அவன் சொல்றான், உனக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது தேதரா, சீக்கிரம் கடையை முடிச்சுட்டுவான்னு சொல்லிட்டு. உடனே அவன் அசால்ட்டா பறந்து போய்கிட்டு இருக்கான். ஒன் டெயில் ஜிஞ்சுரிக்கு தானே அந்த சுக்காக்கோ இங்க இருந்து பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் ஒத்தாளா போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ கட்டாங்க. ஜிராய் சென்சே சுனாட எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சுனடே சொல்றா, சக்குரா நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு. உடனே சக்குரா சுத்தி பாக்கா, மேல இல்ல கீழே இல்ல சைட்ல இல்லன்னு சொல்லிட்டு. உடனே அப்படி பின்னாடி இருப்பாரான்னு சொல்லிட்டு சடனா டென்ஷன் ஆயிட்டு ஒரு குத்துறா தரைய. தர துண்டு துண்டா போயிருச்சு. மிரண்டுட்டானுங்க, சுத்தி இருக்க அம்பிட்டு வரும். பார்த்தா கக்காச்சி தரக்குள்ளதான் இருந்திருக்கான். உடனே சுனடே சொல்றா, சக்குரா அசைதுலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கக்காச்சி நினைக்கான், 5th வகை வந்து மெடிக்கல் நிஜிட்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்கல, அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஜிராய் சென்சே மேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, சக்குரா தான் அடுத்த சுனடே போலுக்கு, அவள மாதிரியே ஸ்ட்ரென்த் அளவுக்கு மீறி பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே சக்குரா சொல்றா, கக்காச்சி சென்சே உங்களை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ பின்னாடி வந்து பாத்துக்கிட்டு இருக்கான், இனிமேல் தெரியாதனமா சக்குரட்ட சண்டை எடுத்துடக்கூடாது, நம்மள பொழந்து தள்ளிடுவான்னு சொல்லிட்டு. உடனே கக்காச்சி மேல வந்து பாத்துக்கிட்டு இருக்கான், இவன் உண்மையிலே மாசு நல்லா வளர்ந்துட்டா, சக்கரா மட்டும் ஒரே கண்ட்ரோலுக்கு கொண்டு ஒரே அடியில தரையை உடைக்க வச்சிட்டால, உண்மையிலே இவ சூப்பர் ஹியூமன் நினைச்சிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி இவ சாதா டைப் கிடையாது, இவ வந்து கெஞ்சுட்சு டைப், இவ உண்மையிலே சூப்பர் குனைச்சியா வரப்போறான்னு சொல்லிட்டு. உடனே கக்காச்சி நினைக்கான், இனிமேல் உங்க ஆட்டத்தை காமிச்சிங்க, இனிமேல் ஏன் ஆட்டத்தை காட்ட போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க தேவராவை காட்டுறாங்க, பறந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நோட் பண்றான், எந்தெந்த காட்ஸ் எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 2 3 எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வைக்கான் அவன். அவனுக்கு எல்லாரும் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான்னு தவிர மேல ஒருத்தன் பறந்துகிட்டு இருக்கான், அவனே பார்க்க மாட்டேங்கானுங்க. இந்த ஊரே ரொம்ப அமைதியா இருக்க, இனிமேல் நம்ம ஆட்டத்தை காமிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த ஊரை அழிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஏதோ பைக்குள்ள இருந்து எடுக்கான் அவன். 3 பூச்சி மாதிரி கையில எடுக்கான், நம்ம ஆட்டத்தை காமிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு. காரா அமைதியாவே இருக்கான், அவனுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் கக்காச்சி கட்டுறாங்க. கக்காச்சி அனல் வகத்துல வந்துகிட்டு இருக்கான், ஷரிங்கன்லாம் ஓப்பன் வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் இவனை எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். நருட்டோ ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டான், நருட்டோவையும் கண்டுபிடிச்சிட்டான், சக்குரையும் கண்டுபிடிச்சிட்டான் அவன். உடனே அவன் சின்ன வயசுல சொன்னதை யோசிச்சு பார்க்கான், ஒரு ஷினோபி வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண போறான்னா அவன் இருக்க இடத்தையும் தெரிஞ்சுக்க கூடாது, அப்படிதான் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு. அவன் அதே மாதிரி எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க. கக்காச்சி அப்பா அப்படிதான் சொல்லியிருக்கான், ஒரு நிஞ்சா வந்து ஒளிஞ்சிருந்தான் தாக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம நருட்டோ அப்பா வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு, அப்படிலாம் எனக்கு கோலத்தனை வந்து தாக்க முடியாது, நான் வந்து மாசா தான் அடிக்கப்பேன்னு சொல்லிட்டு தலைவன் மாசா நின்றுட்டு இருக்கான். அப்போ அதுக்கப்புறம் நருட்டோ சடனா குணாயத்துக்கு வீசிட்டான். அதுக்கப்புறம் கக்காச்சியும் வீசுறா, ரெண்டு பேரும் மாத்தி குதிச்சு தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்குரா முன்னாடி வந்துட்டா. அப்புறம் கக்காச்சி சொல்றான், உங்களுக்கு நான் ஒரு பாடத்தை புகத்த போறேன். சினோபி பட்டில ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா டைஜுட்ஸ்னு சொல்லிட்டு வேகம் வந்து அடிக்க வரான். டைஜுட்ஸ்னா நம்ம மைட் கேம் ராக்லிங் பண்றாங்களா, அதான். உடனே ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் சக்குரா வந்து அடி அடிக்கா. பார்த்தா கக்காச்சி பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு அடி மட்டும் உள்ளட்டும், கக்காச்சி செதறிடுவான்னு சொல்லிட்டு கக்காச்சி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு குத்துறா, மரம் செதறிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ சும்மா இல்ல, ஷேடக்லான் ஜுட்ஸோ போட்டு பாஞ்சு அடிக்க வரான். பார்த்தா கக்காச்சி தொழிச்சு ஏறியா, அந்த வெள்ளி எனக்குன்னு சொல்லிட்டு புடுங்கலாம் வரான், சுத்திக்கிட்டு வீசுறான். அதுக்கப்புறம் சுத்திக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கக்காச்சி டான்சிங் லீவ் ஷேடோவை போட்டான், மைட் அட்டாக் போட்டான். சுத்திக்கிட்டு வந்து பிரைமரி லோட்டஸ் சொல்லிட்டு ஒரு அடியை போடுதான், இடமே செதறுது. உன்னை சக்கர சொல்றா, கக்காச்சி செஞ்ச காப்பி நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த நருட்டோ ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஷேடா க்ளோன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரிஜினல் நருட்டோ எங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. உடனே நருட்டோ மாசா வரான், லீவ் ஷினோபி வந்துட்டான், 1000 year of death அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டாக்ஸ்ல கூத்தலான்னு வரான் அவன். பார்த்தா கக்காச்சி அதுல இருந்து தப்பிச்சிட்டான். எம்மா கொஞ்சம் மிஸ் இருந்தா அவன் சிக்கிருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்கரை பாஞ்சிட்டு வந்து மிதிக்க வரா, கக்காச்சி அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான். உனக்கு கக்காச்சி நினைக்கான், இவனோட முந்தி மாதிரி அடிக்க முடியாது, முந்தி அந்த அடி வாங்கினால இப்ப ரொம்ப அடி அடிக்கானு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்.
ஆனா தலைவன் இன்னும் ஒரிஜினல் அட்டாக்லாம் போடல, ஏதோ பசங்களுக்காண்டி பொறுமையா ஆடிக்கிட்டு இருக்கான் அவன் கக்காஷி. ஒன்னு அந்த டைம்ல வந்து நார்டோ போட்டு பொலவலன்னு பொழந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து சக்குரா ஓடி வந்திருக்கான், நம்ம நல்லவளா ஒளிஞ்சாச்சு கக்காஷி செய்ய முடியும் மாட்டலன்னு சொல்லிட்டு. பார்த்தா அப்ப கக்காஷி பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கான். இவங்க முந்தி மாதிரி இல்ல, 2 வருஷத்துல ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு கக்காஷி நினைக்கான் நம்மளுக்கு மேல் புக்கை படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்டோவை கட்டுறாங்க. நார்டோ சடனா மல்டி ஷடக்லாம் ஜுட்ஸுவை போட்டான், 1000 கணக்குல இறக்கிட்டான் அவன். கக்காஷியை சுத்து போட்டான் அவன். காக்காஷி சென்சி உங்க கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அனல் வகத்துல வந்துகிட்டு இருக்கான். காக்காஷி எல்லாமே அடிச்சு நொறுக்குறான். எல்லா நாட்டையும் தொளிச்சு எரிதான் அவன். ஆனா நார்டோ வந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சக்குரா டென்ஷன் ஆயிட்டா, அவங்க கதை முடிவு ஒரு குத்துறா, இடமே தரமட்டமாயி போய்கிட்டு இருக்கு. உன்னை ஜெயசிங் நினைக்காரு எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே லேடி சொல்றா இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடமே தரமட்டமாயி கிடக்கு. 2 பேரும் அட்டாக் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னை கக்காச்சு நினைக்கா இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேதரா கட்டுறாங்க. 3 பூச்சிக்கு கீழே போடுறான். சடனா ஏதோ ஜுட்ஸோ போட்டு அதுக்கு உசுர வர வைக்கான். அதுக்கப்புறம் 3 கார்ட்ஸ் மேல நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவனுக்கு பக்கத்துல போய் வைக்கான். ஒன்னு ஒருத்த மேல ஏறிக்கிட்டு இருக்கு. உன்னை எங்க இருந்தா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்கானுங்க. ஒன்னு ஒருத்த மூஞ்சில போய் நின்னுகிட்டு இருக்கு. யாரா அந்த முட்டாளுங்க ஈஸியா மாட்டிட்டானுங்க. என்னோட ஆர்ட்ஸ பத்தி உங்களுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்ட் எக்ஸ்ப்ளோஷன் சொல்றான். எல்லாம் மூஞ்சில வெடிச்சு செதறிட்டாது. அதுக்கப்புறம் நாட்டோ சக்கரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே நாட்டோ சொல்றான் இந்த பக்கத்துல அந்த பெல் சத்தம் கடிச்சு கண்டிப்பா இங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. காக்காஷி சென்சி நீங்க மாட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு 2 நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி நிக்கான். தலைவன் அதுக்குள்ள கெஞ்சிட்ஸோ போட்டு விட்டான் போலுக்கு. சாஸ்கி வந்து குணாயில குத்துன மாதிரி என்னை காப்பாத்துங்க நடந்து வந்துட்டு இருக்கான். 2 பேரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கே தெரியுது ஒரு மொக்க கெஞ்சிட்ஸ்னு சொல்லிட்டு. உடனே சக்கரா நிக்கா இந்த கெஞ்சிட்ஸ்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் அப்படின்னு சொல்றா அவ. உடனே நாட்ட டென்ஷன் ஆயிட்டா. ஷேடக்லான் ஜுட்ஸுவை போட்டு ராசங்கன் ஜுட்ஸுவை ரெடி பண்ணிட்டான். வரதுக்கு மேலே தான் நிக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சக்குரா. அதை எனக்கு முதலே தெரியும் சொல்றான் நாட்டோ. வேகமா வந்து ஒரு போடுதான். பார்த்தா கக்காஷி செஞ்சு அதில் தப்பிக்கான் அவன். உடனே சக்குரா சொல்றா கக்காஷி செஞ்சு நீங்க எதுவும் சொல்ல போறீங்களான்னு சொல்லிட்டு. உடனே வந்து கக்காஷி சொல்றான் ஷினோபி பெட்ல 2வது ஜுட்ஸு என்னன்னா அது வந்து கெஞ்சுட்ஸுன்னு சொல்றான் அவன். அப்ப முதல்ல சக்குராக்கு வந்து கெஞ்சுட்ஸு போட்டெல்லாம் யோசிச்சு பார்க்கான். சக்குரா அப்ப கெஞ்சுட்ஸ்ல விழுந்துட்டா. சாஸ்கி அப்ப அடிபட்ட மாதிரி செத்த மாதிரி வாரான். சக்குரா மிரண்டுட்டா, என்னடா சாஸ்கி இப்படி அடிபட்டான்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுதா அவன் அந்த நேரத்துல. உனக்கு கக்காஷி நினைக்கான் அப்ப அவன் ஈஸியா விழுந்துட்டானா இப்ப அப்படி விழ மாட்டேக்கான்னு சொல்லிட்டு. சக்கரை சொல்றா பழைய ட்ரிக்ல திரும்பி முதல்ல விழ மாட்டேன் கக்காஷி செஞ்சு உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாட்டை பார்க்கான். அந்த பெல் வந்து கீழே விழுந்துட்டு பெல்ல தூக்க போறேன்னு சொல்லிட்டு நார்டோ அனல் வேகத்துல வந்து பெல்ல எடுக்க போறான். பார்த்தா அந்த ரோப்ல மாட்டிக்கிட்டான். தலையில பிடிச்சி தூக்கிட்டான். உடனே சக்கரை சொல்றா எப்பவும் போல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு சிரிக்க போறான். பார்த்தா அது ஷேடக்லான் ஜுட்ஸு உடையுது. உங்க ட்ராப் எல்லாம் விழ மாட்டேன்னு சொல்லிட்டு நாருட்டோ அனல் வேகத்துல ஒரு குத்த வரான். பார்த்தா அது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு. உனக்கு கக்காஷி மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பழைய ட்ரிக் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தேதா வந்து அந்த குருவி வந்து மாசம் அந்த ஊருக்குள்ள வந்துட்டான். இருக்க எல்லாரும் கதையும் முடிச்சாச்சு, ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் சொல்லிட்டு வாரான். பார்த்தா நம்ம காரா மாசா நின்னுகிட்டு இருக்கான் அந்த பானையை தூக்கிட்டு வந்துட்டு. 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கான். தேதரா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்துட்டு. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடுங்க. See you, bye.